ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்திய நாட்டை விட்டு விரட்டுவதற்கு மிக தீவிரமாக இருந்தார். நாட்டின் வாழ்ந்த தேச பக்தர் என வ.உ.சி.யை அன்போடு அழைக்கப்பட்டார். வ.உ.சி. சிதம்பரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிரடாரம் என்னும் ஊரில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் பிறந்தார். வ.உ.சி. வழக்கறிஞராக படிப்பதற்கு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டது. அவருடைய தந்தை திருச்சியில் இருந்து அவர்களுடைய நண்பர்களின் கண்காணிப்பில் சட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு ஏற்பாடும் செய்தார். சட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்று வழக்கறிஞராகவும் வ.உ.சி. வந்தார். வ.உ.சி. 1906ஆம் ஆண்டு சுதேச கப்பல் நிறுவனத்தை ஒன்றை ஏற்பாடு செய்தார். பல வியாபாரிகளுக்கு உதவியும் செய்தார். வ.உ.சி.க்கு வழங்கப்பட்ட கொடுமையான தண்டனையின் கேட்டு இந்திய முழுவதும் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்யப்பட்ட பின்பு 30 ஆண்டுகள் என்று குறைக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு தண்டனை என்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சிறையில் வ.உ.சி.க்கு கால்களின் இரும்பு விலங்குகளாய் பூட்டப்பட்டு தலையில் மொட்டையடிக்கப்பட்டு செக்கிழுத்தார். செக்கிழுத்த செம்பல் என மக்களால் போற்றப்பட்டார். சிறையில் இருந்து வ.உ.சி. 1912ஆம் ஆண்டு விடுதலையானார். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி பொருட்களை இழந்து வறுமை நிலையின் தள்ளப்பட்டு வழக்கறிஞர்களின் தொழில் செய்வது உரிமையையும் பறித்த ஆங்கிலேயர் ஆட்சி மிகுந்த போராட்டத்திற்கு முயற்சியின் பின்பு மீண்டும் உரிமைக்காக வக்கீல் தொழிலை செய்தார். சுதந்திரம் காணாமல் கண்ணை மூடுவதா எனவும் இறப்பதற்கு முன்பு வருந்திய வ.உ.சி. சுதந்திர பாடல்களை பாடுமாறு பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த போதே வ.உ.சி. இயற்கை எழுதினார். அவர் மறைவு 1936ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் நாள்